Assalamualaikum. ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் தெளிவா இருக்கிறா? அதே மாதிரி இந்த ஆடியோ தெளிவா இருக்கிறாங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்க சட் மூலமா எங்களுக்கு சொல்லலாம். ஸோ நீங்க சட்டுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த சவுண்ட் அல்லது வீடியோட பிரச்சனை சொல்லிக் கொள்ளுங்க. ஓகே, நான் நம்புறேன் எல்லாருக்கும் வீடியோ அதே மாதிரி ஆடியோ தெளிவா இருக்குன்னு சொல்லி, ரைட்? ஓகே, இன்றைய கிளாஸ்ல நாம இன்ஷா அல்லாஹ் ஃப்ளூட் மெக்கானிக்ஸை பத்தி பார்ப்போம். வீடியோட பிரச்சனை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சரி, ஓகே, நம்ம பாடத்துக்கு போகலாம். கவனிங்க, இந்த ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் அல்லது இதை நாம வந்துட்டு ஹைட்ரோ அப்படின்னு அழைப்போம். ஹைட்ரோன்னு சொல்லுவோம். மெக்கானிக்ஸ் அல்லது ஹைட்ரோ அப்படிங்கிறது மெக்கானிக்ஸ் கடைசி பகுதி பகுதி. அதே நேரத்துல இது ஏற்கனவே இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் பகுதியோட ஒப்பிடக்கூட சற்று வித்தியாசமான ஒரு பகுதியா இருக்கு. என்றால் மெக்கானிக்ஸ்ல வந்துட்டு பொதுவாக நிலையியல் இயக்கவியல் அப்படிங்கிற இரண்டு பகுதி இருக்கும். அந்த நிலையியல் இயக்கவியல்ங்கிற பகுதிக்கு அப்பால் மேலதிகமாக நாம படிக்கிற ஒரு நிலையியல் தான் இந்த ஃப்ளூட் மெக்கானிக்ஸ். இந்த ஃப்ளூட் மெக்கானிக்ஸ்ல இரண்டு பகுதிகள் இருக்க போகும். இந்த ஃப்ளூட் மெக்கானிக்ஸ்லயும் இரண்டு பகுதிகள் இருக்கும். ஒன்று நிலையியலுக்குரிய பகுதி, இரண்டாவது இயக்கவியலுக்குரிய பகுதி. இப்படி இரண்டு பகுதிகள் இந்த ஃப்ளூட் மெக்கானிக்ஸ்ல இருக்க போகும். இதுல இந்த நிலையியல்ங்கிற பகுதி, ஹைட்ரோவோட நிலையியல்ங்கிற பகுதி, எப்படி மெக்கானிக்ஸ்ல நிலையியல் இயக்கவியல் ரெண்டு பகுதி இருக்கிறதோ, அந்த மெக்கானிக்ஸுக்கு உள்ளிருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோவிலையும் நிலையியல் இயக்கவியல் இரண்டு பகுதிகள் இருக்கு. இதுல நிலையியல்ங்கிற இந்த பகுதி மிகவும் பெரியதாகவும் இயக்கவியல்ங்கிற பகுதி சிறியதாகவும் இருக்கும். சரியானே? அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோவுல ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா 2020 ஆண்டு கூட MCQல இந்த ஹைட்ரோவோட தொடர்புடைய கேள்வியை போட்டிருந்தாங்க. 2020 ஆண்டு. 2019 ஆண்டு ஹைட்ரோ. பெரும்பாலும் ஒவ்வொரு வருடமும் MCQல 1, 2, 3 சொல்லி இப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையான சில கேள்விகள் வரக்கூடியதா இருக்கு. சரியான? அதே நேரத்துல ஸ்ட்ரக்சர்லையும் இந்த ஹைட்ரோல கேள்விகள் வரலாம். ஸ்ட்ரக்சர் பார்ட்லையும் ஹைட்ரோல கேள்விகள் வரலாம். அதே போல எஸ்ஏலையும் ஹைட்ரோல கேள்விகள் வர முடியும். பாத்தீங்கன்னா எஸ்ஏ கேள்வி
ஸ்ட்ரக்சர் கேள்வி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ இந்த 3 பகுதிகளிலையும் கேள்விகள் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்குது. சரியா? அதே நேரத்துல இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து உண்மையில இதுல வரக்கூடிய எம்சிக்யூ கேள்விகள் அளிக்கலாம் அல்லது எஸ்ஏ செய்ய முடியும். உதாரணமா இந்த 2020ஆம் ஆண்டு கேள்வி ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. அதாவது நம்ம வலிமையான நம்ம படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அப்படியான ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ஒப்பீடு செய்யணும். அதாவது நம்ம தியரி பார்க்க நம்ம கேள்வியா எழுதி செய்வோம். அப்படியான ஒரு பேசிக்கான கேள்வி தான் 2020ஆம் ஆண்டு போட்டிருந்தாங்க. அதாவது 2019ஆம் ஆண்டு அப்படியான ஒரு கேள்வியை போட்டிருந்தாங்க. சில நேரங்கள்ல இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல சில கஷ்டமான கேள்விகள் போடப்படும். உதாரணமா சில வருடங்கள், உதாரணத்துக்கு 2015ஆம் ஆண்டு இந்த எம்சிக்யூல வந்துட்டு 50வது கேள்வி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட தொடர்புடைய ஒரு கேள்வி. அதே போல 2005ஆம் ஆண்டு கூட கஷ்டமான கேள்வியை வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அப்ப சில நேரங்கள்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப கடினமான சில கேள்விகளும் வந்திருக்குது அப்படிங்கறதை நம்ம மறந்துடக் கூடாது. எனவே அப்ப இந்த வகையில இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. நீங்க இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்துட்டு தெளிவாக படிக்கிறாங்களா? பாடமாக்க படிக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்ற விடயம் என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். பாடமாக்குற அமைப்பு வந்துட்டு படிக்கக்கூடாதுன்றத நான் வலியுறுத்தி சொல்வேன். பாடமாக்குற அமைப்பு நீங்க படிக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு கேள்வியை நீங்க ஒரு தியரியை நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த தியரியோட தொடர்புடைய எல்லா கேள்விகளையும் சரி பார்க்கிறீங்க. அப்படி நீங்க அதிகமான கேள்விகளை ஒரு தியரி கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணின மாதிரியான ஒரு கேள்வியே உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடியதா இருக்கும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, பொதுவா எந்த ஒரு செக்ஷன் எடுத்தாலும் அந்த செக்ஷன்ல வந்துட்டு 1001 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டியூட் ஒன்று தருவது. 1001 ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு டியூட் தருவது. உதாரணமா நம்ம இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லயும் நான் 1001 ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு டியூட் ஒன்று தருவேன். அந்த வகையில நான் இதை ஆன்லைன்ல செய்யறதால இதுக்குரிய பிடிஎஃப் வந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அப்ப இந்த 1001 ப்ராஜெக்ட் நான் என்ன செய்திருக்கிறேன்னா வந்த பாஸ் பேப்பர் எல்லா பாஸ் பேப்பர் கேள்வியையும் கவர் பண்றது. அடுத்தது மேக்சிமம் வந்த முதல் கேள்விகள் எல்லாத்தையும் கவர் பண்றது. அதே போல இருக்கக்கூடிய பிரபலியமான ஆங்கில புத்தகங்கள், உதாரணமா நீங்க பார்க்கலாம், பிரபலியமான சில அட்வான்ஸ் லெவல் ஏ-லெவல் பிசிக்ஸ்க்குரிய ஆங்கில புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்கள்ல சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை என்ன செய்யணும்னா இந்த 1001 ப்ராஜெக்ட்ல போடுறேன். அப்படி போடும்போது நீங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க பார்த்த மாதிரியான ஒரு கேள்வியை எக்ஸாம்ல காணக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா 2020ஆம் ஆண்டு கூட நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு ஆங்கில புத்தகத்துல இருந்து எடுத்த ஒரு கேள்வி, அந்த கேள்வியை நான் போட்டிருந்தேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூப்ல போட்டிருந்தேன். அதே மாதிரியான ஒரு கேள்வி 2020ஆம் ஆண்டு நேரடியா வந்து எனக்கு மாணவர்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த வகையில 2020ஆம் ஆண்டு கூட இந்த 1001 ப்ராஜெக்ட்ல செய்யப்பட்ட நிறைய கேள்விகள், அது சார்ந்த கேள்விகள் நம்ம வந்திருக்கிறத பார்க்கலாம். எனவே எந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக கேள்விகளை பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நாம பிசிக்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பிசிக்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கடினமானது. ஏன்னா நிறைய பேரோட படிப்பு ஸ்டைல் வந்து பாடமாக்க அமைப்பு இருக்கிறது. அது பிரதானமான காரணம். நீங்க விளங்கி படிச்சு கொண்டு அதிகமான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிசிக்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு பாடமாக வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? எனவே இப்ப நாம நம்மளோட பாடப்பகுதிக்குள்ள போகலாம். ரைட்? இதுல நீங்க வலியுறுத்தி சொல்ற ஒரு விடயம், இந்த ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் இன்டரப்ஷன் ஏற்பட்டால், ஏதாச்சும் இடையூறுகள் ஏற்பட்டால் அந்த இடையூறுகளை நிவர்த்தி செய்யும் விதமா நாங்க என்ன செய்யறோம்னா இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்ணப்பட்டு, 2 hours கிளாஸ் 2 மணிக்கான கிளாஸ் தான் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும்னால் எங்களோட குறிப்பிட்ட வெப்சைட்ல வந்துட்டு அது அப்லோட் பண்ணப்படும். அந்த வெப்சைட்ல
யாராச்சும் இந்த வீடியோவை இடையில ஏதாச்சும் நெட்வொர்க் பிரச்சனையால ஏதாச்சும் ஒரு துண்டு விடுபட்டாக நாங்க ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தருவோம். அந்த நிமிடங்களுக்குள்ள அந்த விடுபட்ட அந்த துண்டை மட்டும் நீங்க என்ன செய்து கொள்ள முடியும்னா பார்த்துக் கொள்ள முடியும். ஆனால் 2 மணித்தியாலும் நாங்கள் தர மாட்டோம். உதாரணமா இது 2 மணித்தியால கிளாஸ் தான், ஒரு 15 நிமிடம் அல்லது அரை மணித்தியாலுக்கு உட்பட்ட நேரங்கள் அந்த வீடியோ பார்வையிடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்க வெப்சைட் மூலமா நாங்கள் தருவோம். அந்த டைம்ல நீங்க விடுபட்ட ஏதாச்சும் இடத்துல நெட்வொர்க் பிரச்சனை வந்து விடுபட்டு இருந்தா அந்த இடத்துல நீங்க அந்த வீடியோ போய் பார்த்து அதை நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதை டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷனோ அல்லது 2 மணித்தியாலும் அதை பார்க்கக்கூடிய ஆப்ஷனோ உங்களுக்கு கிடைக்காதுங்கிறதையும் சொல்லிக்கொள்றேன். ரைட். அடுத்த விடயம், இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்றேன். பொதுவா ஆன்லைன்ல படிக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு கன்சன்ட்ரேட் பண்ற வீதம் வந்துட்டு குறைவா இருக்கும். அதை நான் ஃபீல் பண்றேன். இப்ப கூட நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம், எந்த அளவுக்கு வீடியோ அவதானித்துக் கொண்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இருக்கு. அந்த வகையில நீங்க இன்னும் படிக்கிறத அல்லது இதுல கவனம் செலுத்த அளவை கூட்டிக் கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன செய்யறதா, இப்ப நம்ம ஹைட்ரோ படிக்கிறோம்னா இந்த ஹைட்ரோல ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதி படிக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும்னா உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக கேள்விகளை பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை சொல்ல போனா தனிப்பட்ட ரீதியா நீங்க செய்து கொள்ளக்கூடிய அமைப்புல நாங்க ஆன்லைன் எக்ஸாமை ஏற்பாடு செய்து இருக்கிறோம். அதாவது நீங்க எக்ஸாம் எக்ஸாம் உடனே பொதுவாக கிளாஸ் பண்ணிருப்பாங்க, எக்ஸாம்னாலே மறந்துடுவாங்க. அப்படி நீங்க யோசிக்க தேவையில்லை. அதாவது என்னன்னா இப்ப ஹைட்ரோல சில தியரியை படிச்ச விடல அதோட தொடர்புடைய கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்யும்னா ஆன்லைன் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அந்த கேள்விகளை நீங்களே செய்து பார்த்த உடனே உங்களுக்கு அந்த கேள்விகள்ல இருந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து சேரும். ஆனா அந்த மார்க்ஸ் அது உங்களுக்கு மட்டும் உரியதாகத்தான் இருக்கும், ஏழையாகிறது தெரிய வராது. அப்ப தனிப்பட்ட ரீதியா நீங்க படிக்கிற அளவை கூட்டிக் கொள்ளணுங்கிறதுக்காக நாங்க கூகுள் ஃபோரம் மூலமா ஆன்லைன் எக்ஸாம், தனிப்பட்ட ரீதியான ஆன்லைன் எக்ஸாம், அது வேற யாரையும் உங்களோட கனெக்ட் பண்ணாது, வேற யாரோட மார்க்ஸ் உங்களுக்கு தெரிய வராது, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே உங்களுக்குள்ள வச்சு கொள்றதுக்கான ஒரு எக்ஸாமா இருக்கு. அப்படியான ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்களை நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்குரிய லிங்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும்னா 2 வீக்ஸ் அல்லது 1 வீக் ஒவ்வொரு வாரமும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் உங்களோட குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணமா அரை மணித்தியால எக்ஸாம் தான், அந்த அரை மணித்தியால எக்ஸாம் நீங்க செய்து முடிய ஐடியா உங்களோட மார்க்ஸ் வந்து வரும். அது உங்களுக்குரிய மார்க்ஸ் அடிக்கும், மற்ற யாரோட மார்க்ஸும் உங்களுக்கு தெரிய வராது, தனிப்பட்ட ரீதியா அது இருக்கும். இப்படியான அமைப்புல எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த பகுதி ஹைட்ரோங்கிற பகுதி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹைட்ரோங்கிற பகுதி முழுவதையும் நம்ம ஆன்லைன்லயே கவர் பண்றதுக்கான கவர் பண்ண கூடுதலாக நம்ம செய்து இருக்கிறோம். வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது நான் படிப்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கடைசி 15 நிமிடம் தருவேன். இந்த 15 நிமிடத்துல மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்கன்னா சட் மூலமா, சட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு, அந்த சட் மூலமா நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஜூம்ல சட் மூலமா உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் படிப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யாதீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளாதீங்க. கிளாஸுக்குரிய அமைப்புள்ளதுனால சோ பரீட்சை முடிஞ்சது பிறகு கடைசி 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தரப்படும். அந்த நேரத்தில் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். எனவே நம்ம பார்த்துக்கொள்ள வைத்துக் கொள்வோம். ஓகே, இப்ப நாம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டைப் கீழே சில விடயங்களை பார்த்துக் கொள்வோம். கட்டாயம் நீங்க நோட்ஸை வந்து எழுதி கொள்ளணும். சரியான நான் நோட்ஸை வந்து எழுதுறத விரும்புறேன். சில இடங்களை நான் வந்து நோட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைப்பேன். பெரும்பாலான இடங்களை நோட்ஸை எழுதக்கூடிய மாதிரி தான் செயல்படுவோம். ஏன்னா நீங்க எழுதி படிக்கும் போதுதான் அது ஆரோக்கியமான ஒரு படிப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். ரைட், வேற ஆப்ஷன் இருந்தா நீங்க சொல்லிக் கொள்ளலாம். எனவே நாம எழுதிய ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து படிப்போம்.
கேள்விகள் பெரும்பாலும் எழுத வேண்டி வராது. சில கேள்விகளை தான் நம்ம எழுதுறோம், சில கேள்விகள் வந்து ஒரு டியூட் மூலமா நம்ம செய்து கொள்ள முடியும். ஓகே, பாத்தீங்களா இருந்தால் ஒரு திரவியத்தை எடுத்தமா இருந்தா, ஒரு மெட்டீரியல் எடுத்தமா இருந்தா, யாரேனும் ஒரு திரவியம் மெட்டீரியல் ஒரு திரவியத்தை எடுத்தமா இருந்தால், ஒரு திரவியம் இயற்கையில 3 அவஸ்தைகள்ல இருக்கலாம் இல்லையா? ஒரு திரவியம் இயற்கையில 3 அவஸ்தைகள்ல இருக்க முடியும். அதாவது ஒரு திரவியமானது ஒன்றும் திண்மமாக இருக்கலாம், திண்மம் என்கிற அவஸ்தையில இருக்க முடியும், அல்லது திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையில அந்த திரவியம் இருக்க முடியும், அல்லது வாயு அல்லது ஆவி அப்படிங்கிற அவஸ்தையிலையும் அந்த திரவியம் இருக்க முடியும். அதாவது இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கு வந்துட்டு 3 விதமான அவஸ்தைகள் இருக்கு, 3 விதமான நிலைகள் இருக்க முடியும். ஒரு திண்மம், திரவம், வாயு. ரைட்? இதான் வந்துட்டு கிளாசிக்கல் பிசிக்ஸ். சோ பண்டைய பிசிக்ஸின் அடிப்படையில், ஆரம்ப பிசிக்ஸ் அடிப்படையில ஒரு திரவியத்தை நம்ம 3 விதமான அவஸ்தைகளாக பிரிக்கலாம். ஒரு திண்மம், திரவம், வாயு. உதாரணத்துக்கு சொல்ல போனா நீர் எடுத்தீங்களா இருந்தா, உதாரணமா நீர் எடுத்தீங்கன்னா நீருங்கிறது திரவம், இதுல வாயு அவஸ்தையை நம்ம என்ன சொல்லுவோம்? நீராவின்னு சொல்லுவோம். இதுல திண்ம அவஸ்தையை நாம் என்ன சொல்லுவோம்னா பனிக்கட்டி, ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப எந்த ஒரு திரவியத்துக்கும் 3 விதமான அவஸ்தைகள் இருக்கலாம், திண்மம், திரவம், வாயு. இந்த 3 அவஸ்தைகளை எடுத்தீங்கன்னா இதுல திண்மம் அப்படிங்கிற அவஸ்தை எடுத்த மாதிரிதான். இந்த திண்மங்கிற அவஸ்தையில இந்த திண்ம அவஸ்தையில மூலக்கூறுகள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றால் மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு. இதுல H2O இந்த மூலக்கூறு மிக நெருக்கமானதாக இணைக்கப்பட்டிருக்கு. எந்த அவஸ்தையில? திண்மங்கிற அவஸ்தையில. அதே திரவ அவஸ்தைக்கு நாம போவோமா இருந்தால், திரவ அவஸ்தையில இதே மூலக்கூறுகள் எடுத்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி திண்மத்தோட ஒப்பிடும் போது சற்று உயர்வாக இருக்கும். திண்மத்தோட ஒப்பிடக்கூட மூலக்கூற்று இடைவெளி திரவத்திற்கு உயர்வாக இருக்கும். திரவத்தோட ஒப்பிடக்கூட வாயு அப்படிங்கிற அவஸ்தை எடுத்தமா இருந்தால் இங்க மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி மிகவும் உயர்வானதாக இருக்கும். எனவே இந்த 3 அவஸ்தைகள்ல திண்ம அவஸ்தையில மூலக்கூற்று இடைவெளி நெருக்கமானதாக இருக்கும், மூலக்கூறு நெருக்கமாகும். வாயு அவஸ்தையில மூலக்கூறுகள் ஐதானதாக இருக்கும். சரியானே? திண்மம், திரவம், வாயுல மூலக்கூற்றுல அமைப்பாக இருக்கும். நெருக்கமானது வாயு வந்துட்டு ஐதான. இதே மாதிரி இந்த திண்மம், திரவம், வாயு இந்த 3 நிலைகளையும் எடுத்தீங்கன்னா இந்த திண்மம் அப்படிங்கிற இந்த நிலையில இவருக்கு வந்துட்டு நிலையான வடிவம் இருக்கு. திண்மத்துக்கு நிலையான வடிவம் காணப்படும் இல்லையா? நான் சொல்லித்தான் இந்த விடயங்களை வந்து ரொம்ப பேசிக்கான விடயங்கள், சின்ன ஒரு விடயம். திண்மத்தை எடுத்தீங்களா இருந்தா திண்மத்துக்கு எப்படிப்பட்டது? திண்மம் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு நிலையான வடிவமா இருக்கு. ஆனால் இந்த திரவம், வாயு இவங்க 2 பேரையும் எடுத்தமா இருந்தால் இவங்க 2 பேரும் நிலையற்ற வடிவத்தை கொண்டிருப்பாங்க. நிலையற்ற வடிவத்தை கொண்டிருப்பாங்க. திண்மமா இருக்கலாம், திரவமா இருக்கலாம், அல்லது வாயு இருக்கலாம். இவங்க 2 பேரும் நிலையற்ற வடிவத்தை கொண்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துமானால் நீர் இருக்கிறாங்க. இந்த நீர் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த நீரை எடுத்து, திரவம் தானே, இந்த நீரை எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சீங்கன்னா, ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சீங்கன்னா இந்த நீர வடிவம் பாத்திரத்துல வடிவமாக இருக்கு. இதே நீர் எடுத்து நீங்க பொட்டில்ல வச்சீங்களா இருந்தா, ஒரு பொட்டில்ல வச்சீங்களா இருந்தா இந்த நீர வடிவம் இப்ப இந்த பொட்டில்ல வடிவமா இருக்க போகுது இல்லையா? எனவே இந்த திரவங்களை பொறுத்தவரையில அல்லது வாயுவை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்துட்டு நிலையான வடிவம் இருக்காது. அது நிலை அற்ற வடிவமாகத்தான் இருக்கும்.
திரவங்கள் வாயுக்கள் நிலையற்ற வடிவத்தை கொண்டிருப்பாங்க. ஆனா திண்மத்துக்கு நிலையான வடிவம் இருக்கு. அதே மாதிரி இந்த திண்மம் திரவம் வாயுங்கிற ஆக 3 பேரை மட்டுங்களா இருந்தால் இந்த திண்மம் திரவம் இவங்க 2 பேருக்கும் நிலையான கனவளவு இருக்கு. திண்மமா இருந்தாலும் திரவமாக இருந்தாலும் பொதுவாக இவங்களுக்கு நிலையான கனவளவு இருக்கு. இவங்களோட கனவளவு மாறாது. உதாரணத்துக்கு போனா நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு சோடா இருக்கிறீங்க, சோடா வாங்குறீங்க, நம்ம பாஷையில சொல்லுவோமே சோடா வாங்குறீங்க. 1 லிட்டர் சோடாவை வாங்கினீங்க என்றால் அந்த பொட்டில் இதுக்குள்ளேயும் அது 1 லிட்டர் தான். அந்த கிளாஸ்ல போட்டீங்களா இருக்கு, அந்த கிளாஸுக்குள்ளேயும் அது 1 லிட்டரா தான் இருக்க போகுது இல்லையா? எனவே பொட்டில் இருக்கிற 1 லிட்டர்னா கிளாஸுக்குள்ள போட்டு 2 லிட்டரா மாறுமா? இல்ல, எங்க இருக்கக்குள்ளேயும் திரவத்திர கனவுல என்னதான் அதே 1 லிட்டரா தான் இருக்கு. எனவே திரவங்களை பொறுத்தவரையில திண்மங்களை பொறுத்தவரையில அவங்க நிலையான கனவளவை கொண்டிருப்பாங்க. ஆனா வாயுக்கள் அப்படி இருக்கு. வாயுக்கள கனவளவை பொறுத்தவரையில வாயு நிலையற்ற கனவளவாக இருக்கும். வாயுக்கள் நிலையற்ற கனவளவை கொண்டிருக்கும். உதாரணமா ஒரு பலூனை வச்சு நாம யோசிப்போம். ஒரு பலூன் எடுத்தீங்கன்னா ஒரு பலூன் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த பலூன்ல வாயு நிரப்பப்பட்டு இருக்குது. இதுக்குள்ள வாயு இருக்குது. இந்த வாயு ஒரு கனவளவுல இந்த பலூனுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப நாம விரும்பினா இந்த பலூனை கனவளவு குறைக்கலாமா இல்லையா? உதாரணமா இந்த பலூனை நீங்க அழுத்தலாமா இல்லையா? இந்த பலூனை அப்படியே அழுத்தலாம். அழுத்தினால் இந்த பலூன் இப்படி உதாரணத்துக்கு யோசித்து பாருங்க. இந்த பலூன் இப்படி இருக்கக்கூட இந்த பலூனுக்குள்ள இருக்கிற வாயுட கனவளவும் இவ்வளவு கனவளவா இருந்திருக்கு. இந்த பலூனை நீங்க அழுத்தின உடனே கனவளவு இப்படி மாறிச்சு. ஆகவே நாம என்ன சொல்லலாம், இந்த வாயுவுக்கு குறிப்பிட்ட இந்த வாயுவுக்கு நிலையான கனவளவு இருக்காது. இந்த குறிப்பிட்ட இந்த வாயுட கனவளவு நீங்க என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆனா திரவத்திர கனவு என்ன செய்யலாம்? மாற்ற முடியாது. உதாரணமா ஒரு பொட்டிலுக்கு 1 லிட்டர் தண்ணி இருக்குதுண்டா இந்த தண்ணியை நீங்க அழுத்தி 1/2 லிட்டரா மாற்றலாமா? முடியாது. ஆகவே இது நிலையான கனவளவு கொண்டது, வாயுக்கள் நிலையற்ற கனவளவு கொண்டது. இதுதான் இந்த மூன்று அவஸ்தைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளாக இருக்குது. எனவே முதலாவது பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. திரவியமானது மெட்டீரியல் திரவியமானது இயற்கையில் மூன்று அவஸ்தைகளில் காணப்பட முடியும். மூன்று அவஸ்தைகளில் காணப்பட முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய என்னன்னா, அந்த திரவியம் போட்டு அதுக்கு திரவியம், திண்மம், திரவம், வாயு இப்படி 3 அமைப்பையும் காட்டி இந்த 3 அமைப்புட இயல்புகளையும் எழுதிக் கொள்ளும். அதாவது இந்த படத்தில் இருக்கிற பார்த்து அப்படியே எழுதிக் கொண்டாலே போதுமானது. ஒயிட் போர்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறோ அதை பார்த்து எழுதிக் கொள்ளுங்கள். திண்மம், திரவம், வாயு 3 அவஸ்தைகள். திண்மத்தில மூலக்கூறு, இதனால் மூலக்கூற்று இடைவெளி என்று சொல்றது. மூலக்கூற்று இடைவெளி சரியா?
இங்க மூலக்கூற்று இடைவெளி நெருக்கமா இருக்கும், இங்க ஐதா இருக்கும், இங்க மிக ஐதா இருக்கு. மூலக்கூற்று இடைவெளி நெருக்கமானது, இங்க ஐதானது, இங்க மிக ஐதானது. சரியா? செய்ய வேண்டியது அப்படியே பார்த்து எழுதி கொள்வது. மூலக்கூற்று இடைவெளி நெருக்கமானதா இருக்கு, இங்க ஐதானது, இங்க மிக ஐதானது. நிலையான வடிவம், இது நிலையற்ற வடிவம், வாயுவும் நிலையற்ற வடிவம். திண்மம் நிலையான கனவளவு, திரவம் நிலையான கனவளவு, ஆனா வாயு நிலையற்ற கனவளவு மாற்றலாம். ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க.
ஓகே, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. அடர்த்தி. போடுங்க அடர்த்தி. ரைட். ஓகே, கவிங்க. இப்போ நாம ஹைட்ரோலஜில முக்கியமான டாபிக்ல வந்திருக்கிறோம், அடர்த்தி. சோ இந்த அடர்த்திங்கிற டாபிக் வந்துட்டு உண்மையில வந்து ஒரு சின்ன டாபிக், சொல்ல போனா ஒரு சின்ன ஒரு டாபிக், சின்ன ஒரு விடயம். ஆனா இந்த அடர்த்தி தொடர்பாகவும் நிறைய தடவை கேள்விகள் வந்திருக்கு. உதாரணமா 2005ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு, 2003ஆம் ஆண்டு, 2002ஆம் ஆண்டு, இப்படி நிறைய தடவை இந்த அடர்த்தி தொடர்பாக கேள்விகள் வந்திருக்கு. சின்ன ஒரு விடயமா இருந்தாலும் இது தொடர்பாக கேள்விகள் நிறைய தடவை வந்திருக்கு. சோ எல்லாருக்குமே அடர்த்தினா என்னங்கிறது தெரியும். இது தொடர்பா நீங்க சின்ன வயதுல ஓலவெல்லையும் படிச்சிருக்கீங்க. முதலாவது, அடர்த்திக்கு நாம இங்க பயன்படுத்த போற குறியீடுகள், அடர்த்திக்காக நான் இந்த ஹைட்ரோல பயன்படுத்த போற குறியீடுகள் ஒன்று ரோ அல்லது டி அல்லது சிக்மா. இப்படி 3 விதமான குறியீடுகளை நாம பயன்படுத்துவோம். தேவைக்கு ஏற்றால் போல அடர்த்திக்கான குறியீடுகளாக நம்ம ரோவை, டிய, சிக்மாவை பயன்படுத்த போறோம். சரியானே? முதலாவது, அடர்த்தினா என்ன? இதை நாம தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இது எல்லாருமே படிச்ச ஒரு விடயம். அதாவது அடர்த்திக்கான சமன்பாடை வச்சுக்கொண்டு நாம அடர்த்தினா என்னங்கிறது சொல்ல முடியும். அதாவது அடர்த்திங்கிறது ஓர் அலகு கனவளவுடைய பொருளின் திணிவாக இருக்கு இல்லையா? ஓர் அலகு கனவளவுடைய ஒரு பொருள திணிவைத்தான் நாம் என்ன சொல்லுவோம்? அடர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது ஓர் அலகு கனவளவுடைய பொருள திணிவு, ஓர் அலகு கனவளவின் திணிவு அடர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். எனவே அடர்த்தி திணிவிற்கு கனவளவுங்கிற சமன்பாட்டாக தரப்படும். குறியீட்டு வடிவத்தில் சொன்னால் ரோ சமன் எம்மிற்கு வி என்று சொல்லுவோம். இதான் அடர்த்திக்கான சமன்பாடு. எல்லாருக்கும் தெரியும். எனவே அடர்த்திக்கான அழகு என்ன? அடர்த்திக்கான அழகு, சில பேர் மெஷர்மெண்ட் படிக்கக்கூடிய என்ன செய்வாங்கன்னா, சில டீச்சர்ஸ் மெஷர்மெண்ட் படிக்கக்கூடிய பிசிக்ஸ்ல வர எல்லா சமன்பாடுகளுக்கான அழகுகளையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி ஒரு விடயத்தை நீங்க சில இடத்துல பாத்திருக்கீங்க. உண்மையில வந்துட்டு அது ஒரு ஆபத்தான மெஷர்மெண்ட் படிக்கக்குள்ள எங்கேயோ இருக்கக்கூடிய பரப்புழுவை, பிசுக்குமை குணகம், இப்படியாக இதுக்குரிய சமன்பாடுகளை மெஷர்மெண்ட்ல சொல்லி கொடுக்கறதால மெஷர்மெண்ட்ங்கிற ஒரு சின்ன பாடம் கூட சில பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமான அல்லது ஒரு பாடமாக்குற பாடமாக மாறிடும். எனவே உண்மையை வந்துட்டு நீங்க சில பேர் மெஷர்மெண்ட படித்து பெரிய பெரிய சமன்பாடுகளை கவலைப்படவானா, அந்த சமன்பாடுகளை குறிப்பிட்ட பாடங்கள் படிக்கும் போது நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே மெஷர்மெண்ட்ல இருக்கிற எல்லா சமன்பாடையும் நீங்க பாடமாக தேவையில்லை, அந்தந்த யூனிட்ல நீங்க அதை படிச்சுக் கொள்ள முடியும். ரைட். அடர்த்தின அழகு என்ன? அடர்த்தின அழகு அடர்த்திங்கிறது திணிவுங்கள் கனவளவு. திணிவுட அழகு கிலோகிராம், சர்வதேச அலகுல கிலோகிராம். அதே மாதிரி கனவளவோட அழகு மீட்டர் கனம். எனவே அடர்த்தி அழகு என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் -3. கிலோகிராம் மீட்டர் -3ங்கிறது அடர்த்தி அழகு. அதே மாதிரி அடர்த்திட பரிமாணம் என்ன வரும்? அடர்த்திட பரிமாணம் சிம்பிள் கிலோகிராம். திணிவுக்குரிய பரிமாணம் என்ன? கேபிட்டல் எம். நீளத்துக்குரிய பரிமாணம் என்ன? கேபிட்டல் எல். எம் எல்
-3. இதுதான் அடர்த்தியின் பரிமாணமாக இருக்கும். சோ எழுதிக் கொள்ளுங்க. கீழ் ஒரு பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. ஓரலகு கனவளவுடைய திரவியத்தின் திணிவு, ஓரலகு கனவளவுடைய திரவியத்தின் திணிவு அடர்த்தி எனப்படும். அதற்கு பிறகு இந்த சமன்பாட்டையும் அலகு பரிமாணங்களையும் நோட் பண்ணி கொள்ளலாம். ஒரு அலகு கனவளவுடைய திரவியத்தின் திணிவு அடர்த்தி எனப்படும். அந்த வரைவிலக்கணத்திற்கு இதை நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே, ஒரு சின்ன கேள்வியை எழுதிக் கொள்ளுங்க. அடர்த்திங்கிற இந்த வரைவிலக்கணத்தை நீங்க விளங்கியிருக்கீங்க. ஒரு அலகு கனவளவுடைய திணிவை நம்ம அடர்த்தின்னு சொல்றோம். இதோட தொடர்புடைய ரொம்ப சின்ன கேள்வி ஒன்று. கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. வேகமாக எழுதிக் கொள்ளணும். ரைட், எழுதிக் கொள்ளுங்க. நான்கு மீட்டர் கியூப் கனவளவுடைய 4 மீட்டர் கியூப் மீட்டர் கனம் 4 மீட்டர் கியூப் கனவளவுடைய 4 மீட்டர் கியூப் கனவளவுடைய நீரின் திணிவு யார்? நீரின் திணிவு யார்? நான்கு மீட்டர் கியூப் கனவளவுடைய நீரின் திணிவு யார்? ஆமாம், நீர் அடர்த்தி என்ன? நீரின் அடர்த்தி எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும். 1000 கிலோகிராம் மீட்டர் -3. சோ நீர் திணிவு கண்டுபிடிங்க. நீர் அடர்த்தி தெரியும், கனவளவு கண்டுபிடிக்கிறாங்க, திணிவு காணுங்க.
இன்னொரு கேள்வி செய்திருப்பீங்க நம்புறேன். என்ன? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு இல்லையா? ரோ சமன் m இன்டு v என்றால் m சமன் என்ன? ரோ இன்டு v. எனவே திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அடர்த்தி 1000, கனவளவு 4. எனவே பெருக்கினமா இருந்தால் 4000 கிலோகிராம் வரும். சரியான? அடர்த்தியை கனவளவால பெருக்கினால் திணிவு வரும். சில பேருக்கு இப்படியான டவுட்கள் வரும். எப்படின்னா அடர்த்தி சமன் திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவுன்னு சொல்லலாம். ஓகே, இங்க அடர்த்தி 1000 கனவளவு 4 பிரதியிடக்கூட இந்த இடத்துல அழகு போட தேவையில்லையா, அழகு போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எல்லாம் விளங்கி கொடுத்த சமன்பாடு ஒன்றினை பிரயோகிக்கும் போது இடைப்பட்ட இடங்கள்ல சமன்பாடுகளுக்கு அழகு போடணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் கடைசி விடைக்கு நீங்க கட்டாயம் அழகு போடணும். நீங்க எடுக்கிற இப்ப இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டு கடைசி விடை ஒன்று எடுக்கிறீங்கன்னா இந்த விடைக்கு கட்டாயம் அழகடிக்கணும். விடையில பயன்படுத்துற பிரதியீடுகளுக்கு அழகு பயன்படுத்தணுங்கிறது கட்டாயம் இல்லை. சரியான? ஓகே, அடர்த்தி 1000 கனவளவு 4, 4000 கிலோகிராம். அப்ப பாத்தீங்கன்னா 4 மீட்டர் கியூப் கனவளவுடைய நீரை நீங்க எடுத்து அளப்பீங்களா இருந்தால் அந்த நீர திணிவு 4 மீட்டர் கியூப் கனவளவுடைய நீர திணிவு 4000 கிலோகிராம் இருக்க போகும். அதாவது ஒரு அழகு கனவளவுடைய திணிவு எவ்வளவு அடிக்கும்? 1000 கிலோகிராம் அடிக்கும். அதுதான் நம்ம அடர்த்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இப்ப நீங்க அடுத்த சின்ன தலை கொண்டு போடுங்க. அடுத்த சின்ன ஒரு தலைப்பு அடர்த்திக்கு கீழே அடுத்த சிறிய தலைப்பு சாரடர்த்தி அல்லது சின்ன தலைப்பு ஒன்றாது அல்லது தொடர்படர்த்தி. சாரடர்த்தி அல்லது தொடர்படர்த்தி அல்லது தண்ணீர் பூ. சரியா? 3 பேர் ஒரே ஆளுக்கு தான் அந்த 3 பேரும். சாரடர்த்தி அல்லது தொடர்படர்த்தி அல்லது தண்ணீர் பூ. ரைட்? ஆங்கிலத்துல ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சின்ன தலை கொள்வோம். ரைட்? ஓகே, சாரடர்த்தி அல்லது தொடர்படர்த்தி அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விடயம். முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும், நான் இந்த சாரடர்த்தி தொடர்படர்த்தி போன்றதுக்கு பயன்படுத்த போற குறியீடு எஸ் ஆக இருக்கு. சரியான? எஸ்ங்கிற எழுத்தைத்தான் குறியீடைத்தான் நான் இந்த சாரடர்த்தி தொடர்படுத்திக்காக பயன்படுத்த போறேன். அந்த வகையில நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, சாரடர்த்தி அப்படின்னு சொல்றது யாதேனும் ஒரு திரவியத்திட அடர்த்திய திரவியம் ஒன்றின் அடர்த்திய யாதேனும் ஒரு திரவியம் ஒன்றுட அடர்த்திய நீரின் அடர்த்தியால பிரித்து வாழும். இதைத்தான் நாம சாரடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாரடர்த்திங்கிறது திரவியம் ஒன்றுட அடர்த்தியின் கீழ் நீரினது அடர்த்தி. இதை நம்ம எப்படி விளங்கப்படுத்தலாம்னா, எந்த ஒரு திரவியத்திட அடர்த்தியையும் நாம நீரினது அடர்த்தி சார்பாக ஒப்பிட்டு பேசுறதுதான்
சார் அடர்த்தியா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு திரவியத்திட அடர்த்தி 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு திரவியத்திட அடர்த்தி 2000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. நீரினது அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று எடுத்துக்கொள்ளுங்க. 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தான். ஓகே ரைட். அப்ப இந்த திரவியத்தின் அடர்த்தி இங்கு நீரின் அடர்த்தி எப்படி என்ன வரும்? 2 வரப்போகுது. ஆகவே சார் அடர்த்தி நாம 2 அப்படின்னு சொல்றோம். அதான் நம்ம இப்ப உண்மை இந்த 2 அப்படின்னு சொல்றதால என்னத்தை விளங்கிக் கொள்ளிருந்தால், இந்த 2 மூலமா நம்ம என்னத்தை விளங்கிக் கொள்ளிருந்தால், நீரினது அடர்த்தியோட ஒப்பிடக்கூட இந்த திரவியத்திட அடர்த்தி 2 மடங்கு பெரியது அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம். எனவே சார் அடர்த்தி அப்படின்னு சொல்றது நீரினது அடர்த்தி சார்பாக நீரினது அடர்த்தியோட ஒப்பிட்டு ஏனைய திரவியங்களோட அடர்த்தியை சொல்லுவதுதான் இந்த சார் அடர்த்தியாக இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சார் அடர்த்தியில அழகு என்ன நடக்க போகுது? சார் அடர்த்தியில அழகு உங்களுக்கு தெரியும், மேலுக்கும் அடர்த்தி கீழுக்கும் அடர்த்தி. அதாவது மேலுக்கும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, கீழுக்கும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்ப சார் அடர்த்தியில அழகை பற்றி நாம் என்ன சொல்லலாம்? இது அழகற்றது. இதை நம்ம சொல்லலாம் அழகற்றது, பரிமாணமற்றது. சார் அடர்த்திக்கு அழகும் இல்லை, பரிமாணமும் இல்லை. சரியா? இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று, நீங்களாக உங்களுக்குள்ள பதில் சொல்லிக் கொள்ளுங்க. பரிமாணம் அற்ற எல்லா கணியங்களும் அழகற்றவையாக காணப்படும். இந்த கூற்று சரியா இல்லையா? நீங்களாக பதிலை சொல்லிக் கொள்ளுங்க. பரிமாணமற்ற கணியங்கள் யாவும் அழகற்ற கணியங்களாக காணப்படும். இப்படி ஒரு கூற்று வருது. இப்படி ஒரு கூற்று வரலாம். பரிமாணமற்ற கணியங்கள் யாவும் அழகற்ற கணியங்களாக காணப்படும். இந்த கூற்று சரியா இல்லையா? மெஷர்மென்ட் படிச்சிருக்கீங்க, எல்லாருமே படிச்சிருக்கீங்க இல்லையா? பரிமாணமற்ற கணியங்கள் யாவும் அழகற்ற கணியங்களாக காணப்படும். இந்த கூற்று சரியா இல்லையா? பிழையான ஒரு கூற்று. பரிமாணம் இல்லாத எல்லா கணியங்களும் அழகற்ற கணியங்களாகத்தான் இருக்கிறது அவசியம் இல்லை. சரியான? பரிமாணம் இல்லாத எல்லா கணியங்களும் அழகற்றதாகத்தான் இருக்கிறதுங்கிறது அவசியம் இல்லை. பரிமாணம் இல்லாத கணியங்களுக்கு அழகு இருக்க முடியும் இல்லையா? இதுக்கு நீங்க யோசிக்கலாம், ஆறு என்ன யோசிக்கலாம். எனவே அப்ப பரிமாணமற்ற கணியங்களுக்கு அழகு காணப்பட முடியும். இப்ப நம்ம விளையாட்டுக்குள்ள வர சார் அடர்த்தி அல்லது தொடர்படுத்தி அதை கீழே எழுதி கொள்ளுங்க. ஒரு பொயில் எழுதி கொள்ளுங்க. சார் அடர்த்தி அதை தொடர்படுத்தி கீழே ஒரு பொயில் எழுதி கொள்ளுங்க. தண்ணீர் புண்ணும் சொல்லலாம். பழைய கேள்விகள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. எழுதி கொள்ளுங்க. திரவியம் ஒன்றின் அடர்த்திக்கும் நீரினது அடர்த்திக்கும் இடையிலான விகிதம், திரவியம் ஒன்றின் அடர்த்திக்கும் நீரினது அடர்த்திக்கும் இடையிலான விகிதம் சார் அடர்த்தி எனப்படும். அதுக்கு வேகமாக சார் அடர்த்தினா என்ன, அதுல சமன்பாடு அலகு பரிமாணத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. திரவியம் ஒன்றின் அடர்த்திக்கும் நீரினது அடர்த்திக்கும் இடையிலான விகிதம் சார் அடர்த்தி எனப்படும். அதுக்கு நீங்க இதை நோட் பண்ணி கொள்ளுங்க, வேகமா நோட் பண்ணி கொள்ளலாம்.
சரியா? ஓகே, ஓகே கவனிங்க. இந்த இடத்துல நான் சார் அடர்த்திக்கு இன்னும் ஒரு வரைவிலக்கணத்தை சொல்ல போறேன். சார் அடர்த்திக்கான இன்னும் ஒரு மேலும் ஒரு வரைவிலக்கணத்தை சொல்ல போறேன். அதாவது நான் சொல்லிட்டோம், சார் அடர்த்தி அப்படின்னு சொல்றது திரவியம் ஒன்று யாரேனும் ஒரு பொருளுடைய அடர்த்திய நீரினது அடர்த்தியால பிரிச்சு வாருது இல்லையா? இப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டுல நான் இந்த சமன்பாட்டுல மேலுக்கும் கீழுக்கும் கனவளவால பெருக்க போறேன். உதாரணமா b அப்படிங்கிற ஒரு கனவளவால பெருக்கிறேன். மேலுக்கு நான் bங்கிற கனவளவால பெருக்கிறேன். எனவே மேலுக்கு சமன்பாட்டுல பெருக்கப்பட்டால் கட்டாயம் சமன்பாட்டுல கீழுக்கு என்ன செய்யப்படணும்? பெருக்கப்படணும். அப்பதான் சமன்பாடு மாறாம இருக்கு. ரைட்? எனவே இந்த சாரடர்த்திக்கான சமன்பாட்டுல நான் மேலுக்கும் கீழுக்கும் கனவளவால பெருக்கிறேன். இப்ப நான் மேலுக்கும் கீழுக்கும் கனவளவால பெருக்கின விடனே இப்ப சொல்லுங்க, இது அடர்த்தி. யாரோட அடர்த்தி? திரவியம் ஒன்றோட அடர்த்தி. இத vங்கிற கனவளவால பெருக்கிறோம். பெருக்கினா என்ன வரும்? பெருக்கினால் திணிவு வரும். திரவியத்தின் திணிவு வரும் இல்லையா? அடர்த்தியை கனவளவால பெருக்கிறோம். அடர்த்தியை கனவளவால பெருக்கினா திணிவு. அதே மாதிரி கீழுக்கும் நாம நீரினது அடர்த்திய கனவளவால பெருக்கிறோம். அப்ப என்ன வரணும்? நீரினது அடர்த்திய கனவளவால பெருக்கினா நீரினது திணிவு வரணும். இதுல நான் மேலுக்கும் கீழுக்கும் பெருக்கினது ஒரே கனவளவு ஒரே கனவளவாக இருக்கிறதால நாம் இந்த அடர்த்திய கனவளவால பெருக்கி வரதை எப்படி சொல்லலாம் என்றால், மேலுக்கு திரவியத்தின் திணிவுன்னு சொல்லிட்டோம், கீழுக்கு நாம் என்ன சொல்லலாம்னா அதே கனவளவுடைய நீரின் திணிவுன்னு சொல்லலாம். சொன்னது இது திரவியத்தில திணிவு. இந்த திரவியத்தில கனவளவு என்னவோ அதே கனவளவு தான் யாருக்கும் இருக்குது? நீருக்கும் இருக்குது. எனவே நாம சொல்லுறோம், திரவியத்தின் திணிவின் கீழ் அதே கனவளவுங்கிறது திரவியத்தில கனவளவு, அதே கனவளவுடைய நீரினது திணிவு. இது ரெண்டுக்கும் இடையிலான விகிதமும் சாரடர்த்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அப்ப சாரடர்த்திக்கு நாம சொல்ற அடுத்த டெபினிஷன் என்ன? ஒரு திரவியத்தில திணிவுக்கும், அதாவது ஒரு பொருளுடைய திணிவு, ஒரு திரவியத்தில திணிவுக்கும் இந்த திரவியத்தில கனவளவுக்கு சமனான கனவளவு கொண்ட நீரினது திணிவுக்கும் இடையிலான விகிதம் சாரடர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். திரவியம் ஒன்றோட திணிவு, அதே கனவளுடைய நீரினது திணிவு, இது ரெண்டுக்கும் இடையிலான விகிதம் சாரடர்த்தி அப்படின்னு சொல்லப்படும். இல்லையா? செய்த வேலை மேலுக்கும் கீழுக்கும் கனவளவு சமனான கனவளவு b-ஆல பெருக்கிறேன். அப்ப b கனவளுடைய திரவியத்தில திணிவு, அதே b கனவளுடைய நீரின திணிவு, இது ரெண்டுக்கு இடையிலான விகிதம் சாரடர்த்தின்னு சொல்லலாம். கீழே எழுதி கொண்டு நாம இப்ப ரெண்டாவது டெபினிஷன் சொல்ல போறோம். சாரடர்த்திக்கான ரெண்டாவது டெபினிஷன் கீழே எழுதி கொள்ளுங்க. திரவியம் ஒன்றின் திணிவிக்கும் அதே கனவளவுடைய நீரினது திணிவிக்கும், அதே கனவளவுடைய நீரினது திணிவிக்கும் திரவியம் ஒன்றின் திணிவிக்கும் அதே கனவளவுடைய
நீரினது திணிவிக்கும் இடையிலான விகிதம் சாரடத்தி எனப்படும். இடையிலான விகிதம் சாரடத்தி எனப்படும். Right? So, creative வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த விட என்ன? Right? இந்த இடத்துல சொல்லிக்கொள்றோம் ஒரு விடயத்தை. கட்டாயம் நீங்க அடுத்த கிளாஸ் வரக்குள்ள தயவு செய்து உங்களோட பெயர்களை பயன்படுத்தி கொண்டு ஜூம்குள்ள என்டர் ஆகாதீங்க. உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர், அதாவது உங்களுடைய யூசர் நேம் சொல்லி நாம தந்திருக்கிற இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்தி தான் நீங்க ஜூம் கிளாஸுக்குள்ள வரணும். சோ இது முதல் கிளாஸ் அப்படிங்கிறதால சில பெயர்களோடு வந்த ஆட்களையும் அல்லது வேறு வேறு பெயர்களோடு வந்த ஆட்களையும் நாங்கள் அனுமதிச்சிருக்கிறோம். சரியான? சோ சில பேருக்கு அந்த பேர் மாற்ற தெரியாம இருக்கலாம். சோ மாற்ற தெரியாம இருக்கிறார்களுக்காக நாங்கள் வீடியோ கூட அனுப்பியிருந்தோம் எப்படி பேரை மாத்துறதுன்னு சொல்லி. எனிவே சோ கட்டாயம் அடுத்த கிளாஸ் வரக்குள்ள உங்களுக்கு தரப்பட்ட அந்த யூசர் நேம், அதாவது உங்களுக்கு தரப்பட்ட அந்த இண்டெக்ஸ் நம்பர், சீரியல் நம்பர், உதாரணமா நியூமென்ஸ்ல இருக்கிறார்கள் NLC அப்படின்னு போட்டு ஒரு சீரியல் நம்பர், அல்லது ELC போட்டு சீரியல் நம்பர், அல்லது KM அல்லது KL என்று போட்டு ஒரு சீரியல் நம்பர். அப்படி உங்களுக்கு தரப்பட்ட அந்த இண்டெக்ஸ் நம்பரை போட்டுதான் அடுத்த கிளாஸ் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னா வரணும். அப்படி பேரோட வாராக்கள் அல்லது சம்பந்தமே இல்லாத பேரோட வாராக்களை நாம என்ன செய்ய மாட்டோம், இதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது ஆபத்தானது. போன முறை அப்படியான சில சிக்கல்ல போன முறை நடந்த ஜூம் கிளாஸ்ல அப்படியான இடையூறுகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். சில பேர் வந்துகிட்டு சும்மா வேணும் விளையாட்டுக்காக அல்லது சும்மா ஃபன் எடுக்கிறதுக்காக வேண்டிய அப்படியெல்லாம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து கொள்வதா இருந்தால் உங்களுக்கு தரப்பட்ட அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல வார ஆட்களை மட்டும்தான் நாங்கள் எடுக்கணும். ஸோ அந்த வகையில அடுத்த கிளாஸ் நான் வலியுறுத்தியுடன் கட்டாயம் சரியான இண்டெக்ஸ் நம்பரோட வந்து சேரணும். இண்டெக்ஸ் நம்பர் எப்படி மாத்துறதுன்னு தெரியலையா, வீடியோ கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லது தெரியாத கேட்டு அந்த உங்களோட பேரை எப்படி மாத்துற, அதாவது உங்களோட ஜூம் நேம் வந்துட்டு கட்டாயம் தரப்பட்ட உங்களோட இண்டெக்ஸ் நம்பராக இருக்கணும். அப்படி மாற்றி என்ன செய்து அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் இணைந்து கொள்ளுங்க. சரியான? அடுத்த கிளாஸ் வேற பெயர்களுக்கு எந்த ஒரு அனுமதி வழங்கப்படாதுங்கிறது சொல்லிக்கொள்ளும். ரைட். இப்ப நீங்க சாரடத்தில் தொடர்புடைய சில உதாரண கேள்விகளை பார்த்துக் கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்க. ஒரு கேள்வி ஒன்று. கேள்வியை எழுதிக் கொள்ளுங்க. கேள்வி ஒன்று. திரவியம் ஒன்றின் திணிவு, திரவியம் ஒன்றின் அடர்த்தி, திரவியம் ஒன்றின் அடர்த்தி 7500 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. திரவியம் ஒன்றின் அடர்த்தி 7500 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இத்திரவியத்தின் சாரடர்த்தி யார்? இத்திரவியத்தின் சாரடர்த்தி யார்? சின்ன விடயம்.
பெஸ்ட்டுக்கு நான் பார்க்கறது எல்லாம் அப்படிதான் இருக்கு. திரவியத்தின் சாரடர்த்தி யார்? உங்களுக்கு தெரியும் சாரடர்த்திங்கிறது திரவியத்தின் அடர்த்திங்கு நீரினது அடர்த்தி. சோ திரவியத்தின் அடர்த்தி 7500, நீரினது அடர்த்தி 1000. சோ பிரிச்சீங்களா இருந்தால் 7.5 சரியா? திரவியத்தின் சாரடர்த்தி 7.5. அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய பொருளொன்றின் திணிவு 2500 கிலோகிராமும் 2500 கிலோகிராம் ஆக இருப்பின் 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய பொருளொன்றின் திணிவு 2500 கிலோகிராம் ஆக இருப்பின் இதன் சாரடர்த்தி யாது? இதன் சாரடர்த்தி யாது? இதன் சாரடர்த்தி யாது? சரியா? சோ இந்த கேள்வியை சில பேர் இந்த கேள்வி உண்டானது நம்ம ரெண்டு விதமா செய்திருக்கலாம். ஒன்று சாரடர்த்திங்கிறது அடர்த்தியின் கீழ் நீரினது அடர்த்திங்கிற ஐடியாவை பயன்படுத்தலாம். அல்லது நான் இப்ப சொன்ன மாதிரி சாரடர்த்தி அப்படின்னு சொல்றது திரவியத்தின் திணிவின் கீழ் அதே கனவளவுடைய நீரினது திணிவு அப்படிங்கிற சமன்பாடையும் பயன்படுத்தலாம். திரவியத்தின திணிவின் கீழ் அதே கனவளவுடைய நீரின திணிவு. இப்ப பாருங்க, இந்த கேள்வியில இந்த திரவியம் இந்த பொருள திணிவு என்ன? 2500. சோ பொருள திணிவு 2500 கிலோகிராம். அதே கனவளவு எந்த கனவளவு? 5 மீட்டர் கியூப். 5 மீட்டர் கியூப் உடைய நீரின திணிவு எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கு தெரியும், நீர அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அதாவது 1 மீட்டர் கனத்திட திணிவு 1000 கிலோகிராம். அப்ப 5 மீட்டர் கியூப் கனவளவோட திணிவு என்ன? 5000 கிலோகிராம். அப்ப பொருள திணிவு 2500, அதே கனவளவுடைய நீர திணிவு 5000. விளங்கிட்டா? 1 மீட்டர் திணிவு நீர 1 மீட்டர் கனவளவோட திணிவு 1000 தான். 5 மீட்டர் கனவளவோட திணிவு 5000. சோ இத சுருக்கினமா இருந்தா என்ன வரும்? 2500 5000 சுருக்கினால்
5 அப்படின்னு வரும். அழகு இருக்குமா? அழகற்றது. அப்ப இந்த பொருள் சார் அடர்த்தி 0.5 இருக்கும். அல்லது சில பேர் யோசிக்கிற மாதிரி சில பேர் இதுல அடர்த்தியை கண்டு இந்த கேள்வி செய்திருப்பாங்க. அப்படி செய்தாலும் சரிதான். இதுல அடர்த்தியை கண்டு அதை நீர் அடர்த்தியால் பிரிக்கிறது. அப்படி பிரிச்சா கூட 0.5 தான் விட வரும். சரியா? ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி அப்படின்னா 3வது. ஒரு முக்கியமான கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய 3வது கேள்வி. முக்கியமான கேள்வி. 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய கோளம் ஒன்றினுள் 5 மீட்டர் கியூப் கனவளவுடைய கோளம் ஒன்றினுள் கோளம் ஒன்றினுள் 4 மீட்டர் கியூப் கனவளவுடைய வெற்றிட பகுதி உள்ளது. வெற்றிட பகுதி உள்ளது. 5 மீட்டர் கனவளவுடைய கோளம் ஒன்றினுள் 4 மீட்டர் கியூப் கனவளவுடைய வெற்றிட பகுதி உள்ளது. Right? இக்கோளத்தின் திணிவு 4000 கிலோகிராம் ஆகும். 4000 கிலோகிராம் ஆகும். கோளத்தின் திணிவு 4000 கிலோகிராம் ஆகும். முதலாவது கேள்வி. இதுல முதலாவது பார்ட். இந்த கேள்வியில முதலாவது பார்ட். முதலாவது கேள்வி. கோளத்தின் அடர்த்தியாது. முதலாவது கேள்வி. கோளத்தின் அடர்த்தியாது.
கோலத்தின் அடர்த்தியாது பிராக்கெட்ல போடுங்க பலித அடர்த்தி. பிராக்கெட்ல போடுங்க பலித அடர்த்தி. பலித அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்குதுன்னா விளையுல குறிக்குது. சரியான விளையுளுக்கு பதிலாகத்தான் பலித அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தும். முதலாவது கேள்வி கோலத்தின் அடர்த்தியாது பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க பலித அடர்த்தி. பலிதங்கிறது என்ன? விளையுல குறிக்குது. இரண்டாவது கேள்வி கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் கனவளவு யாது? கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் கனவளவு யாது? முக்கியமான கேள்வி அது. கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் கனவளவு யாது? மூணாவது கேள்வி கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் அடர்த்தி யாது? கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் அடர்த்தி யாது? கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின் அடர்த்தி யாது? ஒரு நிமிடம் கைதாரன் வேகமா செய்ய யோசித்து பாருங்கள். தெரியணும் வெற்றிடத்துக்கு திணிவிருக்காது. 3 கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். ஒன்று கோலத்துல அடர்த்தி பலித அடர்த்தி யாது? கோலத்தில் அடர்த்தி யாது? இரண்டாவது கேள்வி நான் கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின கனவளவு யாதுன்னு கேட்கிறேன். மூணாவது கேள்வி கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தின அடர்த்தி யாது? ரைட், எல்லாம் யோசித்து பாருங்க. சரி, கவனிங்க. முதலாவது கேட்கிறாங்க ஒரு கோலம். இந்த கோலத்துல அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது எப்படிப்பட்ட கோலம்னு பாத்தீங்கன்னா இந்த கோலத்துக்குள்ள இடைவெளி இருக்குது. அதான் சொல்லி இந்த கோலத்துக்குள்ள உட்பகுதி இருக்குது. அந்த உட்பகுதி வெற்றிடத்தால ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த உட்பகுதி வெற்றிடமாக இருக்கு இல்லையா? மொத்தமா இந்த கோலத்துல கனவளவு 5 மீட்டர் கியூப். இதுக்குள்ள ஒரு உட்பகுதி இருக்குது. இது வெற்றிடமாக இருக்கு. என்ன கேட்கிறாங்க? முதலாவது இந்த கோலத்துல அடர்த்தி என்ன? ஒரு தெரியும், அடர்த்திங்கிறது திரிவின் கீழ் கனவளவு. இதன் சமன்பாடு. அந்த வகையில இந்த கோலத்துல திரிவு என்று சொல்லப்பட்டிருக்குது 4000 கிலோகிராம். கோலத்தில திணிவு 4000 கிலோகிராம். கோலத்தில கனவளவு என்ன? கோலத்தில கனவளவு உங்களுக்கு தெரியும். கோலத்தில கனவளவு என்னன்னு கேட்டா 5 மீட்டர் கியூப். மொத்தமா எவ்வளவு கனவளவு? 5. அப்ப கோலத்தில கனவளவு 5 மீட்டர் கியூப். எனவே 4000 கிலோகிராம் 5ஆக பிரிச்சமா இருந்தால் 800 கிலோகிராம் மீட்டர் -3 வரும். அப்ப இந்த கோலத்தில அடர்த்தி எவ்வளவு? 800 கிலோகிராம் மீட்டர் -3. இரண்டாவது கேள்வி என்ன? இந்த கோலம் ஆக்கப்பட்டுள்ள திரவியத்தில கனவளவு யாது?
இதான் இரண்டாவது கேள்வி. எல்லாம் பாருங்க, இந்த கோலத்துல மொத்தமான கனவளவு 5 மீட்டர் கியூப். இதுல 4 மீட்டர் கியூப் வந்துட்டு வெற்றிடம். அப்ப கோலம் செய்யப்பட்டிருக்கிற இந்த திரவியத்தில கனவளவு. உதாரணமா இது ஒரு உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு கோலம் தெரிவிச்சு கொடுங்க. உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு கோலம். எனவே இங்க திரவியம் யார் அடிப்பாரு? இந்த கோலம் செய்யப்பட்ட திரவியம் உலோகமாக இருக்கும். இந்த உலோகத்தில உட்பகுதி வெற்றிடமாக இருக்குது. இந்த உலோகத்தில உட்பகுதி வெற்றிடமாக இருக்கு. எனவே இந்த கோலம் செய்யப்பட்ட இந்த திரவியத்தில கனவளவு என்ன அப்படின்னு கேட்டால், மொத்தமான கனவளவு 5, வெற்றிடத்தில கனவளவு 4 என்றால் 5 - 4. அப்ப கோலம் செய்யப்பட்ட திரவியத்தில கனவளவு 1 மீட்டர் கியூப் சொல்லலாம். அடுத்து அப்ப நம்ம கண்டுட்டோம், இதான் கோலம் செய்யப்பட்ட திரவியம். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, இதான் கோலம் செய்யப்பட்ட திரவியம். ரைட்? இப்ப இந்த கோலம் செய்யப்பட்டிருக்கிற இந்த திரவியத்தில அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அடர்த்தின்றாலே அது திரிவின் கனவளவு. அடர்த்தி சமன் திரிவின் கனவளவு. அந்த வகையில இந்த திரவியத்தில திணிவு உங்களுக்கு தெரியும். கோலத்தில திணிவு எவ்வளவா? இந்த கோலம் இதான் கோலம். இந்த கோலத்தில திணிவு எவ்வளவு? 4000 கிலோகிராம். உண்மையிலேயே இந்த கோலத்துக்குள்ள யார் யார் இருக்கிறார்? ஒன்றும் இந்த திரவியம் இருக்குது, அதுக்குள்ள யார் இருக்கிறார்? வெற்றிடம் தான் இருக்குது. வெற்றிடத்துக்கு திணிவு இருக்கிறா? வெற்றிடத்துக்கு திணிவு இல்லை. ஆகவே இந்த கோலத்தில திணிவு 4000 தான். இந்த கோலம் ஆக்கப்பட்டிருக்கிற திரவியத்தில திணிவு எவ்வளவுதான்? அதுவும் 4000 கிலோகிராமாகத்தான் இருக்கு. காரணம் ஏன்னா இதுக்கு திணிவு இருக்காது. ஆக இந்த கோலத்தில திணிவு 4000. கோலம் செய்யப்பட்ட இந்த மெட்டீரியல், இந்த திரவியத்தில திணிவு எவ்வளவு? 4000. ஏன்னா வெற்றிடத்துக்கு திணிவு இல்லை. திரவியத்தில திணிவு 4000. நமக்கு தான் தெரியும் திரவியத்தில கனவளவு என்ன? 1 மீட்டர் கியூப். எனவே திரவியத்தின் அடர்த்தி எவ்வளவு வரும்? 4000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 2 வரும். ரைட்? முக்கியமான விடயம், திரவியத்தில் அடர்த்தி எப்படி புரிந்து கொள்வது, பலித அடர்த்தி எப்படி புரிந்து கொள்வது. இப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் ஏன் நாம பலித அடர்த்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். விளைவில் அடர்த்திங்கிற வார்த்தையை நாம ஏன் பயன்படுத்தினோம்? என்ன காரணம்னா, நாம மொத்தமா கோலத்தை கருதுறோம். அந்த கோலத்துக்குள்ள வெற்றிடம் இருக்குது, திரவியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மொத்தமா நாம கோலத்தை கருதும் போது அதை நம்ம பலித அடர்த்தின்னு சொல்றோம். தனிப்பட்ட ரீதியா கோலம் ஆக்கப்பட்ட திரவியத்தை கருதும் போது அது அடர்த்தி 4000 வருது. கோலத்தின் அடர்த்தி 800, கோலம் ஆக்கப்பட்ட திரவியத்தின் அடர்த்தி 4000. ரைட்? ரைட். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கும். நான் இந்த கோலத்தை எடுத்து நீருக்குள்ள போட்டா, இந்த கோலத்தை எடுத்து நீருக்குள்ள தூக்கி போட்டால் இந்த கோலம் நீருக்குள்ள மிதக்குமா அல்லது நீருக்குள்ள முற்றாக அமழுமா? நீர்ல மிதக்குமா? இந்த கோலத்தை எடுத்து நீருக்குள்ள தூக்கி போட்டா இந்த கோலம் மிதக்குமா அல்லது முற்றாக அமழுமா? என்ன நடக்கும்? நீங்களாக உங்களுக்குள்ள பதில் கேட்கொள்ளுங்க. இந்த கோலத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறீங்க, யோசிக்கணும். நாம வித்தியாசமா நாம என்ன செய்யணும்? ஒரு கேள்வியை செய்யணும்னா அந்த கேள்வியோட மட்டும் நாம என்னோட ஐடியாவை நிப்பாட்டிடக்கூடாது. நாம அதுல இருந்து அட்வான்ஸா சில விடயங்களை யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நீங்க யோசிக்கிற அந்த விடயங்கள் இன்ஷால்லா என்ன செய்யலாம்? கேள்விகள் நீங்க யோசிக்கிற அந்த விடயங்கள் எக்ஸாம்ல கேள்வியா வரலாம். ரைட்? அப்ப சொல்லுங்க, இதை நம்ம நீருக்குள்ள போட்டா இது மிதக்குமா அமிழுமா? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இந்த கோலத்தை நீங்க நீருக்குள்ள போட்டீங்கன்னா இந்த கோலம் நிச்சயமா நீர்ல மிதக்கும். என்ன காரணம்? நம்ம இந்த கோலத்தை எடுத்து நீருக்குள்ள போடுறோம்னால் இந்த கோலத்தில பலித அடர்த்தியை யோசிக்கிறோம்.
கோலத்துல படித அடர்த்தி. கோலத்துல படித அடர்த்தி எவ்வளவு? 800. உங்களுக்கு தெரியும் நீர் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. நீர் அடர்த்தியை விட இந்த கோலத்திட அடர்த்தி சிறியதாக இருக்கிறதால நீங்க நீருக்குள்ள இந்த கோலத்தை போட்டா இந்த கோலம் வந்துட்டு மிதக்கும். ஆகவே நீர்ல அடர்த்தியை விட சிறிய அடர்த்தியான ஒரு பொருளை போட்டா உங்களுக்கு தெரியும் அது நீர்ல மிதக்கும். அந்த வகையில் இந்த கோலத்திட படித அடர்த்தி விளையுள் அடர்த்தி 800ங்கிறதால இதை நீங்க நீருக்குள்ள போன போது இந்த கோலம் நீர்ல மிதக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை பத்தி பேச போறேன். எல்லாருக்குமே கப்பல் தெரியும் இல்லையா? கப்பல். இந்த கப்பல் எடுத்தீங்களா இருந்தால் கப்பல் வந்து பெரிய பெரிய உலோகங்களால செய்யப்பட்டிருக்கு. கப்பல் என்ஜின் எடுத்தீங்களா இருந்தா பெரிய உருக்கும் அதே மாதிரி வேறுபட்ட பல உலோகங்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கு. கப்பலுக்குள்ள பெரிய பெரிய திணிவுகள் வைக்கப்பட்டிருக்கு. உதாரணமா கப்பல்ல பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்றோம். கப்பல்ல நிறைய காரை அடுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றோம். இப்படி பல பெரிய திணிவுகளை பெரிய பெரிய அடர்த்தியை கொண்ட ஒரு கப்பல் எப்படி கடல்ல மிதக்கிறது சாத்தியமாகும்? கப்பல் எடுத்தீங்கன்னா கப்பல் உலோகத்தால செய்யப்பட்டிருக்கு வச்சுக்கொள்ளுங்க. கப்பல் என்ஜின்ல உலோகத்தால செய்யப்பட்டிருக்கு. சரி, நம்ம கப்பலையே உலோகத்தால செய்யணும். உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு கப்பல் வச்சுக்கொள்ளுங்க. அந்த கப்பல் கடல்ல மிதந்துட்டு இருக்கு, தண்ணீர மிதந்துட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? கப்பல் தண்ணீர மிதக்கிறது எப்படி சாத்தியமாகும்? பெரிய உலோகம், அந்த பெரிய உலோகம் எப்படி கப்பல் கடல்ல மிதக்கிறது சாத்தியம்? என்ன காரணம்? அந்த கேள்விக்கு பதில் நாம செய்த இந்த கேள்வி இருக்கு. அதாவது பாருங்க, நீங்க இந்த உலோகம் செய்யப்பட்ட திரவியத்தை யோசித்தீங்கன்னால் இந்த திரவியத்தின் அடர்த்தி நீர் அடர்த்தியை விட பெருசு. ஆனா இந்த கோலத்தின் அடர்த்தின்னு பார்க்கும்போது நீர் அடர்த்தியை விட எப்படி இருக்குது? சிறியதா இருக்கு. அதாவது பாருங்க, ஒரு கப்பல் எடுத்தீங்கன்னா உதாரணமா இப்படி நீங்க வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கப்பலோ படகோ எப்படியோ இருக்கு வட்டம். இப்படி ஒரு படகு அல்லது கப்பல். இப்ப இந்த கப்பல் நீர்ல மிதக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உண்மையிலேயே இந்த கப்பல் செய்யப்பட்ட திரவியம், இந்த கப்பல் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கலாம். இந்த உலோகத்தின் அடர்த்தி உதாரணமா 4000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இருக்கலாம். ஆனாலும் இது நீர்ல மிதந்துட்டு, இது இந்த கப்பல் நீர்ல மிதந்துட்டு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் செய்யப்பட்ட திரவியத்தின் அடர்த்தி 4000. ஆனால் கப்பல் நீங்க மொத்தமா கருதினா இவ்வளவுதான் கப்பல். மொத்தமா நீங்க கருது மொத்தமா இந்த கப்பல்ல அடர்த்தியை நீங்க கருதினால், கப்பல்ல படித அடர்த்தியை நீங்க கருதினால், கப்பல்ல படித அடர்த்தி நீர் அடர்த்தியை விட நீரின் அடர்த்தியை விட சிறியதாக இருக்கு. அதனாலதான் கப்பல் நீர்ல மிதக்கு. அப்ப கப்பல் நீர்ல மிதக்கிறதுக்கான காரணம், பெரிய உலோகத்தால் செய்யப்பட்ட கப்பலா இருந்தாலும் அது நீர்ல மிதக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணம்? அந்த உலோகத்திட அடர்த்தி நீர் அடர்த்தியை விட பெரியதா இருக்கலாம். ஆனால் மொத்தமா நீங்க கப்பலை கருதும் போதும் கப்பல் அடர்த்தி எப்படிப்பட்டதா இருக்கு? நீர் அடர்த்தியை விட சிறியதா இருக்கு. ஏனென்றால் இவ்வளவுதான் உலோகமா இருக்க போதும், ஏனைய பகுதி வழியாகத்தான் இருக்கு அல்லது வெற்றிடமாகத்தான் இருக்கு. ஆகவே இவ்வளவு பகுதியும் வழியாக இருக்கிறதால இந்த கப்பல மொத்தமான படித அடர்த்தி நீர் அடர்த்தியை விட சிறியதாக சேரும். இதை பாருங்க, இந்த கோலத்தை மொத்தமா இந்த கோலத்தை நீங்க கருதினீங்க என்றால் அதில் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. கோலம் ஆக்கப்பட்ட திரவியத்தை மட்டும் கருதினீங்க என்றால் அதில் அடர்த்தி 4000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 வருது. அப்ப படித அடர்த்தி, கப்பலோட படித அடர்த்தி நீரினது அடர்த்தியை விட சிறியதாக இருப்பதுதான் கப்பல் நீர்ல இருக்கிறதுக்கான காரணம். அதே நேரத்தில் கப்பல் செய்யப்பட்ட திரவியத்தின் அடர்த்தியை பிடிக்கலாம், நீர் அடர்த்தியை விட பெருசா இருக்கலாம். உதாரணமா கப்பல்ல ஒரு பாட்டை நீங்க உடைச்சி, கப்பல்ல இருக்கிற ஒரு பகுதியை நீங்க உடைச்சி தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அந்த பாட்டை செய்யும்.
அது தண்ணிக்குள்ள தாழும், அமிழ்ந்து போகும். ஆனா கப்பல் வரத்துல மொத்தமா மிதக்குது. கப்பல்ல இருக்கிற ஒரு உலோகத்தை உடைச்சி நீங்க தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யும்? அமிழக்கூடியதா இருக்கும். ஏன்னா அந்த திரவியத்தின் அடர்த்தி நீர் அடர்த்தியோட பெருசா இருக்கும். மொத்தமா கப்பல் யோசிக்க நீர் அடர்த்தியோட சிறியதா இருக்கிற காரணம். இப்படியான ஐடியாவை தொடர்புடைய கேள்விகள் வந்திருக்குது. பள்ளி அடர்த்தி, தனிப்பட்ட ரீதியான அடர்த்தி, இப்படியான விடயங்கள் கூட நம்மளுடைய எக்ஸாம்ல செய்திருக்கிறது, கேள்விகளாக வந்திருக்குது. ஓகே, இப்ப நாம அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். சோ நான் இது மேலதிகமா சொன்ன ஒரு விடயம் உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கப்பல் ஏன் தண்ணியில நினைக்கிறேன்னு சொன்னா நம்ம சொல்லலாம் கப்பல் அடர்த்தி, கப்பல்ல பள்ளி அடர்த்தி நீர் அடர்த்தியை விட சிறியதா இருக்கு. ஆனா கப்பல் ஆக்கப்பட்ட திரவியத்தில் அடர்த்தி நீர் அடர்த்தியோட கிடைக்கலாம், விசாரிக்கலாம். இந்த கேள்வியை வச்சு யோசிங்க. இந்த கேள்வியில அதுக்குரிய ஆய்வுலாம். ஓகே, இன்னும் ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு கேள்வி. இப்ப நான் கலவைகளோட தொடர்புடைய கேள்விகளை பார்க்க போறோம். கலவைகளோட தொடர்புடைய கேள்வி, அதாவது ஒரு திரவத்தை இன்னும் ஒரு திரவத்தோட சேர்க்கும் போது எப்படி அடர்த்தி வருங்கிறத பத்தி பார்க்க போறோம். சோ ஒரு கேள்வி வந்து எழுதிக் கொள்ளுங்க. இப்ப நான் சொல்ல போற மாதிரியான சில கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அடர்த்திங்கிற செக்ஷன் முடிஞ்சிடுமா? ஒரு 2-3 கேள்வி பிராக்டிஸ் பண்ணுவோம். எழுதிக் கொள்ளுங்க. 4வது கேள்வி இல்லையா? ரைட், எழுதிக் கொள்ளுங்க. M1 திணிவுடைய திரவத்தின் V1 கனவளவும் M2 திணிவுடைய வேறொரு திரவத்தின் V2 கனவளவும் ஒன்றாக கலக்கப்படுகின்றது. M2 திணிவுடைய வேறொரு திரவத்தின் V2 கனவளவும் ஒன்றாக கலக்கப்படுகின்றது. இக்கலவையின் அழித அடர்த்தி யார்? இக்கலவையின் அழிதங்கிற வார்த்தை தேவையில்லை, கலவையின் அடர்த்தி யார்? கேள்வியை திருப்பி சொல்வேன். M1 திணிவுடைய திரவத்தின்
V1 கனவளவும் M2 திணிவுடைய வேறொரு திரவத்தின் V2 கனவளவும் ஒன்றாக கலக்கப்படுகின்றது. கலவையின் படித கலவையின் அடர்த்தியாகும். ரைட்? இப்ப பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. இந்த கேள்வியில பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. இங்கு கனவளவும் குறைவும் ஏற்படவில்லை. பிரேக்கெட்ல போடுங்க. இங்கு கனவளவும் குறைவும் ஏற்படவில்லை. இங்கு கனவளவு குறைவும் கனவளவு குறைவு சரியான கனவளவு குறைவு ஏற்படவில்லை. ஓகே, சின்ன கேள்வி, சின்ன ஒரு கேள்வி. ரைட்? ஓகே, பாருங்க. M1 திணிவுடைய திரவத்தில V1 கனவளவும் M2 V2 கனவளவும் ரெண்டையும் ஒன்றா சேர்க்கிறோம் இல்லையா? சேர்த்தால் கலவையில திணிவு என்ன வரும்? இந்த கேள்வி என்ன? கலவையில அடர்த்தி. கலவையில அடர்த்தி என்று கேட்கிறாங்க இல்லையா? அப்ப கலவையில அடர்த்தி என்று கேட்கிறாங்கன்னால் நீங்க கலவையில திணிவு இல்லையா? இந்த கலவையில திணிவு இந்த கலவையில கனவளவால பிரிக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய வேலை. அந்த வகையில இப்ப இவங்க ரெண்டு பேரை எடுத்தீங்களா இருந்தால், ரைட்? இவங்க ரெண்டு பேரை எடுத்தீங்களா இருந்தால் இந்த ரெண்டையும் நாம சேர்த்து இந்த கலவையை உருவாக்குறதால் இந்த கலவையின் திணிவு என்ன வரும்? இதன் திணிவு M1, இதன் திணிவு M2. அவர் ரெண்டையும் சேர்த்தா என்ன வரணும்? இவர திணிவு M1 பிளஸ் M2 வரும். சிம்பிள். திணிவு வந்து மாறாது. திணிவை சேர்த்தா ரெண்டு திணிவு என்ன செய்யும்? கூட்டு வரும். அதே மாதிரி கனவளவு. இதுல கனவளவு V1, இதுல கனவளவு V2. அப்ப ரெண்டையும் சேர்த்தா கனவளவு என்ன வரும்? V1 பிளஸ் V2 வரும். இதான் கனவளவு. சோ கலவையில திணிவு இந்த இருக்குது, கலவையில கனவளவு இந்த இருக்குது. அப்ப கலவையில அடர்த்தி என்று கேட்டா கலவையில திணிவு M1 பிளஸ் M2 கலவையில கனவளவு என்ன? V1 பிளஸ் V2 அதை பிரிச்சு கலவையில அடர்த்தி. சின்ன ஒரு விடயம், கலவையில திணிவு கலவையில கனவளவாக பிரிக்கிறது. ஓகே, இரண்டாவது கேள்வி. அடுத்த கேள்வி. இதுல ஒரு சில கேள்விகள் நாம் பிராக்டிஸ் பண்ணணும். முக்கியமான ஒரு பகுதி. இதுலயும் நிறைய தடவை கேள்வி வந்திருக்குது. நாம பார்க்கலாம். அண்மையில கூட வந்திருந்தீங்க 2018 2018 2019 கலவையோட தொடர்புடைய ஒரு கேள்வி வந்திருக்கு. எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி. கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய
ஒரு திரவத்தின் 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய ஒரு திரவத்தின் 2 மீட்டர் கியூப் கனவளவும் 2 மீட்டர் கியூப் கனவளவும் 2 மீட்டர் கியூப் கனவளவும் 1600 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய 1600 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவத்தின் ரெண்டு மீட்டர் கியூப் கனவளவும் 2 மீட்டர் கியூப் கனவளவும் 1 கலக்கப்படுகின்றது. கலவையின் அடர்த்தி யார்? இந்த கேள்விக்கும் நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. கனவளவில் குறைவு ஏற்படவில்லை. ஓகே, சோ இந்த கேள்வி நான் செய்து காட்டுறேன் பாருங்க. ரோவன் 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவம். இதுல 2 மீட்டர் கியூபையும் 1600 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவத்துல 2 மீட்டர் கியூபையும் நாம ஒன்றாக சேர்க்கிறோம். இப்படி சேர்க்கும் போது உருவாகிற இந்த கலவையில அடர்த்தி என்று கேட்கிறாங்க. எனவே உங்களுக்கு தெரியும், இதுல கனவளவு 2, இதுல கனவளவும் 2 என்றால் இது ரெண்டையும் சேர்த்தா உருவாகிற கலவையில கனவளவு என்ன வரும்? கலவையில கனவளவு 4 மீட்டர் கியூப் வரும். அதாவது நம்ம சொல்லி இருக்கிறோம், இதுல கனவளவு V1, இதுல கனவளவு V2 என்றால் கலவையில கனவளவு V1 + V2. இப்ப சில பேர் இப்படி யோசிக்கிறையா, இதுல அடர்த்தி ரோவன் அதாவது 800, இதுல அடர்த்தி ரோட்டு அதாவது 1600 என்றால் ரெண்டையும் சேர்த்தவான கலவையில் அடர்த்தி ரோவன் + ரோட்டு அடிச்சுக்கிறையா. இப்படி சொல்லலாம், ஒரு காரணமும் சொல்லல இல்லையா? அடர்த்தி இப்படி கூட்டுப்படுமா? கூட்டுப்படாது. இதை நீங்க பிராக்டிகலா யோசிக்கிறேன்டா, நீங்க ஒரு டீ ஒன்று ஒரு பிளேண்டி ஒன்று ஊத்துறீங்க, நீங்க ஒரு பிளேண்டி ஒன்று தயாரிக்கிறீங்க, ரைட்? நீங்க பிளேண்டி தயாரிச்சதுக்கு பிறகு ரைட் நீங்க கொஞ்சம் குடிச்சு பாக்குறீங்க, இந்த பிளேண்டியை குடிச்சு பாக்குறீங்க, சாயம் டீ2 சாயம் அதே மாதிரி சீனி இதெல்லாம் கூட இருக்குது. பிளேண்டியோட ஊத்துறீங்க, குடிச்சு பாக்குறீங்க, சாயம் கூட இருக்குது, சீனி கூட இருக்குது.
இப்ப இந்த பிளேண்டிட சாயத்தை அல்லது சீனிட இந்த டென்சிட்டியை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? சாயம் கூடிட்டு சீனியும் கூடிட்டு இந்த அடர்த்தியை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணிய சேர்ப்பீங்க இல்லையா? இப்படி நீங்க சுடுதண்ணிய இந்த பாட்டு இந்த டீக்குள்ள பிளேடிக்குள்ள சேர்த்தீங்களா இருந்தால் இப்ப இந்த பிளேடிட இந்த சீனிட அளவு அல்லது இதுல சாயத்தின் அளவு என்ன செய்யும்? குறையும். ஆகவே நீங்க இத பிளேண்டிங் எடுங்க. இது பிளேஞ்சி, இது டீ. ஓகே, இது டீ, இது சுடுதண்ணி. இப்ப இந்த டீயையும் நீங்க சுடுதண்ணியையும் சேர்க்கக்குள்ள பாரதி எப்படி பாருங்க, இந்த டீர சாயத்திட அளவை விட குறைந்ததா அடிப்பாரு. அதுக்கு தண்ணி அடிக்குமா? இல்ல, டீர சாயத்திட அளவை விட குறைந்ததா அடிப்பாரு. ஆனா தண்ணியா அடிக்காது. தண்ணியை விட அழுத்தி எப்படிப்பட்டாரு? கூடியதா அடிப்பாரு. எனவே இது ரெண்டையும் நீங்க சேர்க்கக்குள்ள பாரதி டீர அடர்த்தியை விட குறைஞ்சதா இருக்கும், தண்ணீர் அடர்த்தியை விட கூடியதா இருக்கும். எனவே நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னா, எப்பயுமே இந்த ஐடியாவை பயன்படுத்துங்க. ரெண்டு திரவங்களை நீங்க கலந்தீங்கன்னால் 200ஐயும் 1600ஐயும் உதாரணமா கலந்தீங்கன்னால் உருவாகிற கலவையில அடர்த்தி நிச்சயமா 800க்கும் 1600க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். ஒரு காலமும் 800 விட சிறிசா வராது, ஒரு காலமும் 1600 விட பெரியதாக வராது. எப்பயுமே ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பருமனாக தான் இருக்கு. சரியா? எனவே ரெண்டு கலவைகளை கலக்கக்குள்ள அடர்த்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட பருமன் தான் வர முடியும். அப்ப நீங்க ரோமன் ரோட்டும் கூட்டி விடலாமா? கூட்டி விட முடியாது. பிளேனியே யோசித்து பாருங்க. இப்ப நம்ம பிளேனி யோசிக்காம கேள்விக்கு வருவோம். இப்ப பாருங்க, அப்ப இது அடர்த்தி ரோவன், இது அடர்த்தி ரோப்பு. ஆனா ரெண்டையும் சேர்த்து வர அடர்த்தி என்னன்னு தெரியாது. ஆனா நமக்கு பொதுவான சமன்பாடு தெரியும். கலவையில அடர்த்திங்கிறது கலவையிட திணிவ கலவையிட கனவளவாக பிரிக்கிறது. இந்த ஐடியாவை பயன்படுத்துங்க, மிஸ் ஆகாது. சரியா? இந்த ஐடியாவை பயன்படுத்துங்க. கலவையிட அடர்த்தி என்னன்னு கேட்டா கலவையிட திணிவ கலவையிட கனவளவாக பிரிக்கிறது. ரைட். இப்ப கலவையிட திணிவை கண்டுபிடிக்கும். யோசித்து பாருங்க. இவர திணிவு முதலாவது இந்த திரவத்தில திணிவு. உங்களுக்கு தெரியும், ஒரு திரவத்தில திணிவை கண்டுபிடிக்கிறால் அந்த திரவத்தில அடர்த்திய அந்த திரவத்தில கனவளவால பெருக்கிறது. ஒரு திரவத்தில திணிவை கண்டுபிடிக்கிறால் அந்த திரவத்தில அடர்த்திய அந்த திரவத்தில கனவளவால பெருக்கிறது. ஆகவே இவர திணிவு M1 என்றால் அடர்த்தி ரோவன் கனவளவு V1 எடுத்தால் ரோவன் V1. இவர திணிவு M2 எடுத்தால் அடர்த்தி ரோட்டு கனவளவு V2 தான் ரோட்டு V2. எனவே இவர திணிவு என்ன? M1 plus M2 நமக்கு தெரியும். எனவே கலவையிட திணிவு M1 plus M2, கலவையிட கனவளவு V1 plus V2. இப்ப சொல்லுங்க, கலவையிட திணிவு M1 நம்ம எப்படி எழுதலாம்? ரோவன் V1 எழுதலாம். M2 நாம எப்படி எழுதலாம்? ரோட்டு V2 எழுதலாம். கீழ் V1 plus V2. நான் ஒரு பொது சமன்பாடா இதை காட்டுறேன். இது கலவையிட அடர்த்திக்கான சமன்பாடு. இப்ப நான் சமன்பாட்டுல பிரதியிடுறேன். பாருங்க, இந்த கலவையிட அடர்த்தி, இந்த திரவத்தின் அடர்த்தி 800, இந்த திரவத்தில கனவளவு 2 பிளஸ் இந்த திரவத்தில அடர்த்தி 1600, இவர கனவளவு 2. ரைட்? இப்ப சொல்லுங்க, இதுல கனவளவு 2, இதுல கனவளவு 2னா கலவையிட கனவளவு என்ன? கலவையிட கனவளவு 4. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப 2 தர 800 1600 சக 2 தர 1600 3200 4. இதை இங்க எழுதுறேன். எனவே 3200 1600 சேரப்போகுது. சேர்ந்தால் 4800. 4800 4ஆல பிரிச்சமா இருந்தால் 1200 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 வரும்.
எனவே இந்த கலவை அடர்த்தி 1200. இது கலவை அடர்த்திக்கான பொதுவான சமன்பாடு. நான் என்ன செய்திருக்கிறேன்? என்ன செய்தேன்? கலவை அடர்த்திதானே பொது சமன்பாடு கலவை திணிவை கலவையில கனவளவாக பிரிக்கிறது. இதான் எப்பயுமே பயன்படுத்துற ஐடியா. அந்த வகையில கலவை திணிவை நம்ம இதுல திணிவை M1 இதுல திணிவை M2 எடுத்தால் M1 plus M2 சொல்லலாம். இதுல இவர திணிவு M1 என்ன? இவர அடர்த்திய இவர கனவளவாக பெருக்கிறது. இவர திணிவு M2 என்ன? இவர அடர்த்திய இவர கனவளவாக பெருக்கிறது. அதைத்தான் நான் இங்க பிரதியிட்டிருக்கிறேன். ρ1 v1 ρ2 v2. சோ இதுல இருந்து ρ1 800 v1 2 ρ2 1600 v2 2 பிரதியிட்டு செய்தமா இருந்தால் கலவை அடர்த்தி 1200 சேரும். ரைட்? ஓகே. செயலாக்கு வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Right? ஓகே. சோ பாத்தீங்களா, இதோட தொடர்புடைய இன்னும் கொஞ்சம் கடினமான கேள்விகள் இருக்குது. சோ இன்ஷாஅல்லாஹ் நாம கடினமான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி ஒரு பார்வை இருக்குது சில மாணவர்களுக்கு இடையில. சில மாணவர்களுக்கு வந்துட்டு இலகுவான கேள்விகள் செய்து கொடுத்தா மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இலகுவான கேள்விகள் செய்து கொடுக்கிற டீச்சர்ஸை தான் பிடிக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு நீங்களே செய்யற மிகப்பெரிய அநியாயம். அப்படி படிப்பிக்கிற டீச்சர்ஸ் அவங்க உங்களுக்கு செய்யற ஒரு அநியாயம். கட்டாயம் நீங்க 2 விதமான இதுக்கும் தயாரான ஆட்களா இருக்கணும். இலகுவான கேள்விகளை செய்யறதுக்கும் ரெடியா இருக்கணும், கடினமான கேள்விகளை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? அப்ப எப்பயுமே நாம வந்து இலகுவான கேள்விகளுக்கு இருந்து விளையாடிட்டு இருந்தால் நீங்க சந்தோஷப்படுவீங்க. கேள்வி நல்லா விளங்குது, விட வருவது சந்தோஷப்படுவீங்க. ஆனா அது நீங்க எக்ஸாம் பொறுப்புல இருக்கும் போதுதான் உணர்வீங்க நான் செய்தது எவ்வளவு தவறு இருந்தது. எனவே நாம வந்துட்டு 2 விதமான கேள்விகளையும் கட்டாயம் போக்கஸ் பண்ணுவோம். நல்ல கடினமான கேள்விகளையும் பார்க்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி இலகுவான கேள்விகளை பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு 1001 ப்ராஜெக்ட் டியூப்ஸ் தருவேன். உங்களுக்கு தெரியும், இங்க நான் சில டியூப்ஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 1001 ப்ராஜெக்ட் டியூப்னு சொல்லி என்ன செய்யறது, ஒவ்வொரு பாடத்துக்கும் உதாரணமா நியூட்டன் இயக்க விதிகள் தான் அதுக்கு சொல்லி ஒரு டியூப். உதாரணத்துக்கு ஏறக்குறைய 185 கேள்வி, ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வி உட்பட இப்படி நியூட்டன் இயக்க விதிகள் அடிக்கலாம், ஹைட்ரோவா அடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்துட்டு நாம என்ன செய்வோம்னா 1001 ப்ராஜெக்ட் டியூப்னு சொல்லி இந்த டியூப்ல இருக்கிற நிறைய கேள்விகள், முதல் கேள்விகள், கஷ்டமான கேள்விகள் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? அதே நேரத்துல திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், இலகுவான கேள்விகளை மட்டும் நீங்க டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. நல்ல கஷ்டமான கேள்விகளை கட்டாயம் செய்யறதுக்கு ஏற்றமாக இருக்கணும். அடுத்த கிளாஸுக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன், அடுத்த கிளாஸ் கட்டாயம் வரக்குள்ள நீங்க சரியான ஒரு யூசர் ஐடியோட வரணும். யூசர் நேம் மாற்ற தெரியாதாக்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. கட்டாயம் நீங்க சரியான ஐடியோட வரணும். அது வந்துட்டு ஏற்படக்கூடிய சில இன்டரப்ஷன், சில இடையூறுகளை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழியாக நான் கையாளுறோம். சரியாது? அப்ப இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் உங்களோட சரியான இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்தி அதை கொண்டு ஜூம் கிளாஸுக்குள்ள என்டர் ஆகுங்க. அப்படி வந்தா மட்டும்தான் நாங்க எக்ஸப்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியாது? வேற எந்த பிரச்சனைகள் இருந்தா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த கிளாஸ் அந்த சாட் வந்து டிசேபிள் ஆகிருக்குது. அதை நான் எக்டிவ் பண்ண திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒன் பண்ண வேண்டி வரும். எனவே இந்த கிளாஸ்ல உங்களுக்கு செக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு 10-15 நிமிடம் முன்னுக்கு விட்டு அந்த டிஸ்கஷன் டவுட்கள் இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவோம். நீங்க தாராளமா எவ்வளவு கஷ்டமான டவுட்களா இருந்தாலும் கேளுங்க. உங்க டவுட்களை தெளிவுபடுத்த 7 மாதம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் தெளிவுபடுத்துவேன். வேற எது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்குரிய அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்க அந்த பிரச்சனைகளை அதுக்குரிய கோஆர்டினேட்டர் கிட்ட நீங்க அந்த பிரச்சனைகளை சொல்லிக் கொள்ளலாம். கரெக்ட்? அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு கொஞ்சம் கடினமான கேள்விகள் இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நாம இன்ஷா அல்லாஹ் முக்கியமான ஒரு செக்ஷனுக்குள்ள போவோம். அமுக்கம் தொடர்பான பகுதிகளை பார்ப்போம். இதுல இன்னும் சில கஷ்டமான கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணிட்டு அமுக்கம் என்கிற ஹைட்டோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள அடுத்த கிளாஸுக்குள்ள நாம நுழையலாம்.
இதுல எப்படியோ நாம ஒரு அளவுக்கு நிறைய கேள்விகளையும் செய்துட்டு வேகமாக சிலபஸை முடிக்கக்கூடிய அமைப்பு தான் இன்ஷா அல்லாஹ் நான் இதை கொண்டு போவேன். கேள்விகளை செய்தவாறே வேகமா முடிக்கக்கூடிய அமைப்புல கொண்டு போவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆகி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அமுக்கம் படிச்சு கொண்டிருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியா ஒரு லிங்க் அனுப்பப்படும். அதுல நீங்க விரும்பிய மாதிரி எக்ஸாமை செய்து பார்த்துக் கொள்ளலாம். விரும்பினாக்க செய்யுங்க, இல்லையா உங்களுக்கு எக்ஸாம்ல வேணாம் அப்படிங்கிறாங்க நீங்க அதை விட்டுக் கொள்ளலாம். அது உங்களோட விருப்பத்திற்குரிய விடயம். சோ இந்த நாம இந்த அடர்த்தியோட தொடரக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் வந்துட்டு அடுத்த கிளாஸுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நடக்கும். ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்துட்டு நம்மளோட ஷெட்யூல் படி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இல்லையா? ஃப்ரைடே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதோட அடுத்த கிளாஸ் நடக்கும். அண்ட் சண்டே வந்துட்டு நியூட்டன்ஸ் லோ நடைபெறும். சரியா? நம்ம 3 டைம் இருக்குது, 6 ஹவர்ஸ் கவர் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே மார்னிங் இருக்குது. ரைட்? ஸோ கட்டாயம் யூசர் ஐடியோட வந்து கொள்ளுங்க. வேற எது பிரச்சனைகள் இருந்தா, இந்த தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தா அதை கூட கோஆர்டினேட்டர் மூலமா எனக்கு தெரியப்படுத்தி கொடுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.